உங்களுக்கு எவ்வளோ சேலரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உள்ள போனோனே, சார் நான் ஒரு 60,000 70,000 எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட் என்னவா வேணா இருக்கலாம். ஆனா, அது எல்லாத்தையும் அங்க வர சேலரி வச்சு மேனேஜ் பண்ணணும்னு பிளான் பண்ணாதீங்க. அவன் வந்து அந்த ரோலுக்குன்னு இவ்வளோ தான் பட்ஜெட்ன்னு ஒண்ணு வச்சிருப்பான். அந்த பட்ஜெட் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது தெரியலையா அவனே கேளுங்க. இந்த ரோலுக்கு என்ன பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. அந்த பட்ஜெட்டுக்கு நீங்க ஜஸ்டிஃபயபிளா ஒரு நம்பர குடுங்க. உள்ள போன அன்னைக்கே பில்லியன்ஸ்ல மேக் பண்ணணும், மில்லியன்ஸ்ல மேக் பண்ணணும், இல்ல கோடீஸ்வரன் ஆகணும்னு பிளான் பண்ணாதீங்க. லட்சத்துலலாம் எடுத்தோனே ஃப்ரெஷருக்கு சேலரி தரமாட்டான். 2வது பாயிண்ட் எப்பவுமே நம்ம வந்து ஒரு பொறுப்பான பெர்சன். நம்ம வந்து ரைட் பிளேஸ்ல தான் இருக்கோம். நம்மளும் ரைட் ஃபிட் தான் அந்த ரோலுக்குன்றத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ உள்ள போயிட்டு அவங்க வந்து "டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஃபார் மீ? இல்ல டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஃபார் அஸ்?" இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப கேட்டா, உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க. இங்க வொர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிப்பிக்கலா ஒரு வொர்க் பண்ற டேல என்னலாம் நடக்கும்ன்றத சொல்லுங்க. என்ன எந்த ப்ராஜெக்ட்க்கு எடுக்க போறீங்க? எந்த டெக் ஸ்டாக் நான் லேர்ன் பண்ணணும்? எந்த டெக் ஸ்டாக்ல என்ன போட போறீங்க? இந்த மாரி மீனிங்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் கேளுங்க. போனவுனே டைரக்ட்டா காலையில நான் எத்தன மணிக்கு வரணும்? இங்க ஷிஃப்ட் ஹவர்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாரி வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்காதீங்க. நம்மளுக்கு தேவை ஜாப். அந்த ஜாப் என்ன டைம்லேருந்து என்ன டைம் வர சொன்னாலும் போயிடுங்க. அது என்ன சேலரியா இருந்தாலும் பரவால்ல. கெரியர ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஜாப் வேணும். நீங்க இப்போ சூசிங் பொசிஷன்ல கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட்டு ஜாப ஸ்டார்ட் பண்ற பொசிஷன்ல இருங்க. கெரியர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் லைஃப் உங்கள ப்ராப்பரான குரோத்துக்கு கொண்டு போயிடும்.